சாந்தகுமார் சார், போன வருஷமும் வந்து இதே போல் இந்த பொங்கலை ஒட்டி இது ஒரு 60,000 நெருங்குச்சு. ஆனால் திரும்ப திரும்ப அதை 55,000 53,000 வரை திரும்ப குறைஞ்சு கொண்டே போனது. திரும்ப இப்போ இந்த வருஷமும் இதே மாதிரி ஆயிருக்கு. கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் இப்போ ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து இந்த 60,000க்கு உள்ள 50,000 to 52,000 to 60,000க்கு உள்ள அந்த ஒரு 8,000க்குள்ள தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்குது. இதனால இந்த 60,000 தாண்டுமா சார் இந்த வருஷத்துல? இல்லைங்க, ஆக்சுவலாக சொல்ல போனால் 60,000 என்னைக்கோ தாண்டிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கணக்குப்படி. இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. போன வருட பிப்ரவரியிலலாம் வந்து உங்களுக்கு 59,000-60,000 வந்துடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னு பார்த்தீங்க. அந்த இறக்கம் அப்படின்றது தற்காலிக இறக்கம். அதுவும் அது எதனால இறங்குச்சு தெரியுங்களா? மத்திய அரசாங்கம் இறக்குமதி வரிய இம்மிடியேட்டா 15%-இருந்து 6% குறைச்சாங்க. அதனுடைய எதிரொலியா தான் ஒரு சவரன் ஒண்ணுக்கு 5,000 ரூபா 6,000 ரூபா குறைஞ்சது. அப்படி அது குறைக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 65,000 ரூபா நமக்கு ஒரு சவரன் வந்துட்டு இருக்கும். அது குறைச்சனால இந்த 59,000-60,000க்குள்ள குறைஞ்சதே தவிர மற்ற சர்வதேச அளவுல ரேட் அப்படியே தான் இருந்துச்சு. இன்னமும் கூட குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இப்ப 6% இருக்கிற இறக்குமதி வரிய முதல்ல இருந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1% இருந்துச்சு இறக்குமதி வரி தங்கத்துக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கனால் இன்னும் ஒரு 5% குறைத்தார்கள். ஆனால் கண்டிப்பா இன்னும் ஒரு 3,000 4,000 ரூபா தங்கத்துடைய விலை குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா தான். ஏன்னா அந்த மாதிரி குறைச்சாச்சுன்னா இறக்குமதி வரியை இந்த குறைச்சதுனால இப்போ பொதுவாகவே இங்க இருந்து வர்றது இந்த வளைகுடா நாடுகள் இருந்து, துபாயில இருந்து வர்ற தங்கம், சிங்கப்பூர்ல இருந்து வர்ற தங்கம், இந்த மாதிரி வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த தங்கத்தின் நிறம் மற்றும் தரம் அது உயர்வா இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை விட அந்த தங்கம் அது என்ன விதத்தில் அது உயர்வா இருக்கு சார்? அதனோட ரேட்டு கம்மியா இருக்கு. இங்கே கொண்டு வரும்போது அப்போ அந்த நாடுகளில் ரேட்டு கம்மியா இருக்குது சார். இந்திய ரேட்டை விட வந்து இந்த அரபிய நாடுகளில் துபாயில் கம்மியாக இருக்குது, குவைத்திலேருந்து கொண்டு வரது கம்மியாக இருக்குது. இதே போல் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வர தங்கத்தோட அந்த விலை வந்து குறைவாக இருக்கிறது. ஆனால் தரமும் அந்த நிறமும் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தெரியுது சார். அது என்ன அங்குள்ள நகைகள் அந்த நகை வந்து தரம் உயர்ந்ததுன்னு அது எப்படி சொல்கிறீங்க? அங்கே எப்படி குறைவாக இருக்கு? அங்கே இறக்குமதி வரி இதோட கம்மியாக இருக்காது? அங்கே வரி கம்மியாக இருக்காது தங்கத்துக்கு மற்ற நாடுகள்? சொல்கிறேன் சார். ஆக்சுவலாக 2 விஷயம் நீங்கள் கேட்டீங்க. தரம் நிறம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தால் அது நீங்கள் சொல்கிறதுல வந்து நான் ஒத்துப்பேன், உண்மைதான். அப்போது வந்து அந்த தரமும் உயர்ந்துருந்துச்சு, நிறமும் உயர்ந்துருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த விதத்திலையுமே நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படும் தங்கம் சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் குறைவே கிடையாது அப்படின்றது ஒரு கருத்து. ஏன்னா இங்கேயும் அவங்க என்ன வச்சுருந்தாங்க, 916 வச்சுருந்தாங்க சார், ஒரு ஸ்டாண்டர்டு பெஞ்ச் மார்க். நாமளும் இப்போ அந்த 916ன்னு வச்சாச்சு. அதுவும் ஹால்மார்க்கு. அதையும் ஒரு படி மேலே போய் HOID. அந்த HOIDன்றது வந்து யாருமே எந்த நாடுமே மற்ற நாடுகள் கொண்டு வராத ஒரு விஷயம். அந்த HOIDயை கொண்டு வந்த ஒன்றுமே பார்த்தோம்னா அதில் நம்பர்ஸ் இருக்கும். அதை போட்டு ஒரு ஆப்பில் போயிட்டு இவங்க டச் பண்ணாலே போதும், அது எந்த இடத்துல தயார் பண்ண பொருள், யார் விற்பனையாளர், அதுக்கு இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட் 916 இல்லை 816 என்னன்றதை அது துல்லியமாக காமிச்சிடும். இது என்ன பொருள், எவ்வளோ எடை, அந்த முதற்கொண்டு ஃபுல் அதனுடைய ஹிஸ்ட்ரி ஜாதகத்தையே கொடுத்துடக்கூடிய லெவலில் நாம் முன்னேறி இருக்கோம். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் தரத்துலேயும் நிறத்துலேயும் நாம் எந்த விதத்துலையுமே சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் அதே டைமில் இந்த இம்போர்ட் டியூட்டின்றது வந்து நமக்கு வந்து ஒரு சவரன், அதாவது 8 கிராம் நகை கூட நம்ம இந்திய தங்க சுரங்கத்தில் வெட்டி எடுக்கிறது இல்லை. இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் தங்கச்சுரங்கம் இருக்கா இல்லையா? இந்தியாவில் தங்கச்சுரங்கங்கள் இருக்கா இல்லையா? கோலார் தங்கச்சுரங்கங்கள் சார் KGFன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா, KGF கோலார் கோல்டு ஃபீல்டு அது இப்ப இயங்கிறது இல்ல. சரி, வேற இயங்குறதுன்னா அங்க தங்கம் இருக்கு, அந்த தங்கம் அங்க இருக்கு KGFல. அதை வெட்டி எடுத்து அதை ரீஃபைன் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு வந்தோம்னா ஒரு கிராம் ஒன்று 9,000 ரூபா விலை வருது.
உற்பத்தி செலவு அதிகமாக தாங்க. அப்போ யாராவது அது தங்கம் எடுப்போமா? அதெல்லாம் செலவு அதிகம். அதனால முழுக்க முழுக்க நாம இம்போர்ட் பண்றோம். அப்புறம் நம்ம இந்தியாவில் சோனாப்பூர்ன்ற இடத்துல தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க மைன்ஸு. ஆனால் அதில் இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டன் கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு தான் தங்கம் இருக்கு. அதுவும் ப்ராசஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம முழுக்க முழுக்க அந்நிய நாடுகள், மேலை நாடுகளை நோக்கி தான் இருக்கோம். அங்கேருந்து தான் தங்கத்தை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் 800 டன் வந்துக்கிட்டே இருக்குது மக்கள் யூசேஜ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் நாம் 720 டன் கைவசம் வச்சுருந்தோம் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி. சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கவர்மெண்ட், நான் சொல்கிறது நாங்கன்றது நம்மன்றது கவர்மெண்ட், சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்னைக்கு 830 டன் நம்ம கைவசம் இருக்குது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட. நாம் 10வது இடத்துல இருந்து இப்போ 9வது இடத்துல வந்திருக்கோம். இதுவே நம்ம ஒரு பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையோடு இருக்கோன்றதை நிலைநாட்டுது. இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளிநாடுகள்லேருந்து. அப்படி பண்ணுற வெளிநாடுகளில் இம்போர்ட் ஓட்டி 15% இப்போ 6 ஆக்குனாங்க. ஆனால் துபாய் அந்த மாதிரி கண்ட்ரியில் அவங்க இம்போர்ட் டியூட்டி விதிக்கிறது இல்லை. இப்போ நாமளும் அந்த 6%லேருந்து 1% அப்படின்னு கொண்டு வந்துட்டா, 5% குறைச்சா குறைந்தபட்சம் ஒரு 3000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த தங்கத்தினோட இறக்குமதி வரியை மேலும் குறைப்பாங்களா? 15 to 6 வந்தது, 6 to 1 வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வரலாம். ஏன்னா இப்போ முதல்ல பயந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு இதை குறைச்சாச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய தங்கத்தினுடைய வருமானம், இம்போர்ட் டியூட்டி எல்லாமே டைரெக்டாக போகுது இல்லையா, டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகுது, வருமானம் குறைஞ்சி போயிடுமே. அதுக்கு பதில் இப்படி வர்றப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி குறைச்சாச்சு அப்படின்னா எல்லாமே நம்பர் 1ல் வந்துடும். வெளிநாடுகள்லேருந்து கள்ளத்தனமாக கடத்தல் மூலிமா வரக்கூடிய தங்கம் அறவே வராது, 1% கூட வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நம்பர் 1ல் வந்துடும். அப்போது ஈஸியாக எளிய முறையில் அதை வரிக்குள்ளே எல்லா வரியில் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடலாம். அப்படி வந்துச்சுன்னா போதும், நல்ல இதை விட அதிகமான ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். இந்த தங்க வியாபாரத்துக்கு கூட இந்த அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, சில இது அதை கூட ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்துடலாம். சரி.